வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 20வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் ஐயப்பன் சுவாமி. இன்றைய தினம் நாம் அனைவரும் ஐயப்பனை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 3:42 வரை குருவுடைய விசாக நட்சத்திரமும், அதற்கு பிறகு சனியுடைய அனுச நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய திதி மதியம் 1:24 வரை அஷ்டமியும், அதற்கு பிறகு நவமியும் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 10:30 முதல் 11:30 வரைக்கும், மாலையில் 4:30 முதல் 5:30 வரை இருக்கும். இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மேச ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கக்கூடிய அசுபதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் காலை 3:45 பிறகு சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் தன் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆயுள் ஸ்தானம் என சொல்கிறோம், அஷ்டம ராசி என சொல்கிறோம். இவை அனைத்துமே உங்கள் வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை அவ்வாறு அழைக்கிறோம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொது பலன்களை உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்றோ அல்லது உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ நினைத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் தற்போது நடக்கக்கூடிய உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். சந்திரன் 8வது வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார். 8வது வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வாக்குறுதி கொடுப்பது, ஒரு சில சிக்கலான காரியங்களுக்கு அது சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுப்பது என்பதும் இன்றைய தினத்திற்கு சரிவராது. அதே போல் பிறர் வாங்கக்கூடிய கடன்களுக்கு, பணம் சம்பந்தமான தொடர்புகளுக்கு அவருக்கு பதிலாக நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என ஜாமீன் அளிப்பதும் இன்றைய தினத்திற்கு தள்ளி வைப்பது என்பது சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணிசுமை என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இது போன்ற பணிகள் சற்று கூடுதலாக இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனோ தைரியத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமைத்து தருவார். அதே மாதிரி உங்களுடைய சமயோஜித புத்தியினால் பொதுவாக இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்வீர்கள் என்பது இன்றைய தினத்துடைய அமைப்பு. மேச ராசி அன்பர்களே, உங்களுடைய இன்றைய தினத்தின் நடராஜ தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதற்கு வழி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு அந்த செயலை நல்லபடியாக முடித்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. 2க்குடைய அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது எல்லா மனிதர்களிடமும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் திறமைகள் அவரிடம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே
நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது உழைப்புக்கான பலனையும் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் வர்த்தகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக ட்ரெஸரி மற்றும் பேங்க் இது போன்று துறை சார்ந்த இடங்களுக்கு சென்று பணி பரிமாற்றங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இதன் பயனாக காதல் திருமணங்களும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் அமையக்கூடிய யோகமாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஆமாங்க, பொதுவாக காதல் திருமணங்கள் அனைத்துமே திருமணத்தில் சென்று முடியும் என்பதற்கு எந்த வகையான கேரண்டிகளும் இல்லை. பெரும்பாலான காதல்கள் திருமணத்தில் சென்று முடிவடைவது கிடையாது. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணங்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பெற்றோர்கள் நிச்சயப்பட்ட திருமணங்களும் அமையக்கூடிய யோகமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ரோகஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரோகஸ்தானம் என்பது நோய்களை தரக்கூடிய ஸ்தானம் என சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் நோய்களை தீர்க்கக்கூடிய வீடாகவும் அந்த வீடு அமைகிறது. ஆமாங்க, விருச்சிக ராசி என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நோய்களை தரக்கூடியது மட்டுமல்லாமல் நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் அமையும். கெட்டும் பட்டணம் போ என சொல்வார்கள். அதுபோல வேலை தொழில் ரீதியாக வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் தங்களது பிழைப்பை தேடி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வந்து சேரும். 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு என்பவர் மிக பெரிய உற்பத்திகளுக்கு காரகமாக அமைகிறார். அதன் அடிப்படையில் உற்பத்தி செய்யும் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவு உற்பத்தியையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலினால் இந்த சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 5ஆம் இட அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனுடைய பலனாக பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் மேற்படிப்பிற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆதரவு நன்றாக கிடைத்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. இன்றைய தினத்தின் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது சந்திரன் 6ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக நோய் சம்பந்தமான உடல் உபாதைகளுடன் வைத்திய செலவுகளும் வர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய மீனாட்சி அம்மன் தெய்வ வழிபாடு என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தருகிற வகையில் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள், அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 5வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் கடகராசி அன்பர்கள் தனிமையை விரும்பாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜன சமூகத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பாகவும் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக சேர்த்து தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5வது வீடு என்பது நோய்களிலிருந்து குணம் தரக்கூடிய அமைப்பு. கடகராசி அன்பர்களே, கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறையும். உங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் கலைத்துறை சார்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமைய இருக்கிறது. தொழில் ரீதியாக, அதாவது சொந்த தொழில் மற்றும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் வருமானமும் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கு
கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வேலை அமைப்பும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது சுகஸ்தானமாக உங்களுக்கு அமைகிறது. ஆமாங்க, சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் அனைத்தும் ஒருங்கே பெற்று நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அடைந்து சுகபோக வாழ்க்கையினை அமைத்து தரக்கூடிய சுகமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன சுமைகள், அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனது வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கும். அது மாதிரியான மன சுமைகள் அனைத்தும் குறையப்பெற்று மன நிம்மதியான செயல்பாடுகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் என்பவர் உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடியவர். அதன் காரணமாக உறவு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக எல்லா வகையிலையும் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. 4வது வீடு என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு உங்களுக்கு கல்வியில் அறிவையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தின பணவரவும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் சந்திரன் செல்வதால் அதன் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வகையான தடைகளையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பலத்தோடு கடந்து உங்கள் இலக்கு ஏதோ அதை அடைய வேண்டிய என்ற உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற்றப்பட்டு மன மகிழ்ச்சியும் சேர்த்து தரும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அதன் தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில், அதாவது புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் என்ன நற்பலன் உங்களுக்கு தர இருக்கிறார் என்றால், இளைஞர்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார ரீதியான அனுகூலங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தற்போது இருக்கக்கூடிய வியாபாரத்தின் சூழ்நிலை சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய வியாபாரம் பெருகும். நீங்கள் நினைத்தது போல லாபம் கிடைப்பதற்கான அமைப்பும் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு விருச்சிக ராசி. இதை குடும்பஸ்தானம் என சொல்கிறோம், வாக்குஸ்தானம் எனவும் சொல்கிறோம். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு பண வரவுகள் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அதுபோல சிறப்பாக பண வரவுகள் இருக்கும் பொழுது நமக்கு கடன் என்று எதுவும் இருக்காது. அந்த வகையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தில் வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செல்வதால் எதிலுமே சுயமாக நீங்கள் செயல்படாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்களை அவருடைய கருத்துக்களை இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நற்பலன்களும் சந்தோஷங்களும் அமைய கிடைக்கும். 2 கூட அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதன் காரணமாக கடன் வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 10 கூட அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகவும் சாதகமான நிலையை சந்திரன் கொண்டு வந்து தர இருக்கிறார்.
அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கின்ற பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிவபெருமான் தெய்வ வழிபாடு என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டின் பலனே உங்களுக்கு தர இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். உங்களது ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் மன மகிழ்ச்சியையும் இருமடங்காக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. அதாவது இனிமையான பயணத்தை தரக்கூடிய டூரிஸ்ட் தொடர்பாக பஸ் ஓட்டக்கூடியவர்கள், டாக்ஸி ஓட்டக்கூடிய அன்பர்கள், இது சார்ந்து தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் லாபகரமான பணவரவை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். 9க்குடைய அதிபதி சந்திரன் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 9வது வீடு என்பது வெளிநாடை குறிக்கக்கூடியது. அதன் வகையில் வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பாக தொழில் மற்றும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்தடையும். பொதுவாக பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் தொழில் அதிபர்களும் முதலாளிகளும் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விநாயகப் பெருமானின் தெய்வ வழிபாடு என்பது உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையையும் இறை வழிபாட்டையும் தரக்கூடிய பக்தி மயமான நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தையும் தெய்வ வழிபாட்டையும் குறிக்கக்கூடியது. அந்த வகையில் கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை இது போன்ற ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான இன்றைய பலன் என பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்துவீர்கள். அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான நல்ல அமைப்பாகவும் இருக்கும். 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அதன் வகையில் தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகள், வியாபாரம் டல்லடிக்கும், கஸ்டமர் அதிகமாக வரமாட்டாங்க, இது மாதிரியான மந்தமான நிலைகள் அனைத்துமே விலகி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பை கேது பகவான் உருவாக்கி தருவார். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சிநேகிதஸ்தானம் என சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. ஆமாங்க, உங்களது நண்பர்களையும் உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய மருமகன் மருமகள், இவர்கள் அனைத்து உறவுகளுமே விருச்சிக ராசியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் அந்த ராசியில் செல்லும் பொழுது உங்களுடைய நண்பர்கள், மருமகன் மருமகள், மாமனார் மாமியார் இவர்கள் தொடர்பான உறவு நிலை என்பது சிறப்பாக இருக்கும். வேலை அமைப்பு என பார்க்கும் பொழுது 11வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் வழியில் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த வேலையில் சேர்ந்து உயர்வை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 11வது வீட்டில் சந்திரன் செல்கிறார். 11வது வீடு என்பது ஆரோக்கியம் தரக்கூடியது, நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியது. அதன் ரீதியாக மகர ராசி அன்பர்களில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய ஜாதகக்காரர்கள் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும்.
ஏழுக்குடைய சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரத்தை குறிக்கக்கூடியது. அதன் பயனாக கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள், ஏதாவது ஒரு காரணமாக கணவன் மனைவியை பிரிந்திருப்பார், மனைவி கணவனை பிரிந்திருப்பார். இவர்கள் பிரிந்து சட்டப்படி விவாகரத்து ஆகி மறு திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இதுபோல 2வது திருமணம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் வந்து சேரும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறது. மேலும் 11வது வீடு என்பது நீங்கள் ஒரு இடத்தில் கொடுத்த பணத்தோடு வட்டியையும் சேர்த்து, அதாவது வட்டியும் முதலுமாக வாங்கி தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதன் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. ஆமாங்க, விருச்சிக ராசியில் இருந்து தான் உங்களுக்கு ஜீவனம் வந்து கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் கொடுக்கக்கூடிய பண வரவு வேணும். பண வரவு வேணும்னா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ சிறப்பாக அமையணும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த வீட்டை ஜீவனஸ்தானம், வீடு என சொல்லியிருக்கிறார்கள். அதன் ரீதியாக சந்திரன் இன்றைய தினம் அந்த வீட்டில் செல்வது என்பது இன்றைய தினத்தின் பண வரவுகள் என்பது மிகவும் சிறப்பாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்களும் அதன் தொடர்ச்சியாக கௌரவமான பதவிகளும் தேடி வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது சனி உங்கள் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து வகையான மன கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியோடும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். மீன ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியில் உங்களுடைய நிலையை மேன்மை அடைவதற்கு சகல விதத்திலும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆதிபராசக்தி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய 9வது வீடு, அதாவது விருச்சிக ராசி உங்கள் வீட்டிற்கு 9வது இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதை தர்மஸ்தானம்னு சொல்கிறோம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியில் நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் உருவாகும். அது போன்ற நல்ல செயல்பாடுகள் காரணமாக உங்களுடைய வாரிசுகள் சிறப்பாக வாழ்வதற்கான அமைப்பாகவும் இருக்கும். 9வது வீடு என்பது 2வது திருமணத்தையும் குறிக்கக்கூடியது. அதன் வகையில் விவாகரத்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் நடத்தக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதன் பலனாக வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவியை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். 9வது வீடு அப்படிங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கக்கூடியது. மீன ராசி அன்பர்கள் வெளிநாடு வேலை தொடர்பான நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக மீன ராசி அன்பர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் இந்த நாள் கொண்டு வந்து தர இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு எம்பெருமான் முருகனை, 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.